மோர் மோர் லாத்தி இல்லைன்னா கிளாத்து இல்லைன்னா செருப்பு மீனுன்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா மீன். ஆனால் இது கொஞ்சம் தோல் வந்து மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். களி வச்சு அது உரிச்சு களி எடுத்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீன் பார்க்குறது தான் இப்படி இருக்கும். தோலை உரித்து சமைச்சிட்டோன்னா டேஸ்ட் அடிபொலி. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கையில் தெம்பே இல்லை. இங்கே இருக்க போகும். ஆமாம், ரெக்கையை வெட்டிட்டு உரிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக வரும்ல. நல்லா உரி இந்த காஞ்சி இருக்குங்க. தண்ணி தெளிச்சுக்க, தண்ணி தெளி. சூப்பர். எப்படி சட்டை உரிக்கிற மாதிரி. இதுக்கு பேர் அங்கே பக்கம் சாக்கெட் மீன் சொல்லுவாங்க. சாக்கெட் மீன், சில ஊரில் சாக்கெட் மீன். ஏன்னா வந்து சட்டை அந்த தோல் வந்து சட்டை மாதிரி கொஞ்சம் உரமாக இருக்கிற மாதிரி. அதனால் தோல் வந்து எப்படி நான் கோழி ஓட்ட சொர சொரன்னு இருக்கு. உரிச்ச பிறகு வளவலங்க. ஒரு பக்கம் வளவலன்னு ஒரு பக்கம் சுறா தோல். ஆமாம், அப்படி தான் இருக்கு. அசால்ட்டாக உரிச்சிடலாம், அதெல்லாம் அசால்ட்டாக உரிக்க முடியலையா? பேலன்ஸ் இல்லையா, உடம்புல திம்பி இல்லையா? அப்புறம் அடுத்த மீன் இதையும் உரிச்சிடலாமா? ரெண்டுத்தையும் ஒன்றா வை. உரிச்சதையும் அதையும் ஒன்றா வையா. கொஞ்ச நேரம் டிஃப்ரென்ஸ் தெரியணும்ல. உரித்த பிறகு எப்படி இருக்கு பாருங்க. உரிக்கலாம். அட்டென்ஷன். இந்த ஒரு பேனா பொண்ணு பார்க்க வரப்பெல்லாம் தெரிய மாட்டேன். ஒரு வாரம் என்ன குறை வந்துருச்சியா? பொம்பளை படுற கஷ்டம் தெரிய மாட்டேங்குது. பிடிக்கவும் இல்லை மீனை, பிடிக்கவும் இல்லை மீனை, இழுக்கவும் இல்லை. பேசுவோம். என்னடே ட்ரெஸ் எல்லாம் போச்சுடே, உடம்புல தெம்பு இல்லடே. கடுப்பேத்துறாருமா எல்லாத்தையும். உரிச்சு பார்க்குற உரிக்க முடியல. ஒரு கை பார்த்துரும். இருக்கு அதுலேயும் மீன் இருக்குது, இதுலேயும் மீன். நைட்டு வெங்காய குழம்பு வச்சிரு. பாதி வெட்டணும், பாதி வெட்டாது. கையெல்லாம் அபூர்வமாக என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் கிடைக்குது. எப்போதுமே கிடைக்கிது. சூப்பராக வறுத்துற வேண்டியது.